ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 2025 குரூப் 4க்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஜிஎஸ்ஸுக்கு நம்ம ஜிஎஸ் இருக்குங்களா, ஜிஎஸ்ஸுக்கு வந்து நம்ம எந்த சேனல் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா அதை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, நீங்கள் செப்பரேட்டாக போடுங்க, தமிழ் ஜிஎஸ்ஸு மேக்ஸுக்கு செப்பரேட்டாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜிஎஸ் தான் நமக்கு வந்து இருக்குல்லையா, அதிகமாக படிக்கிறது இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக கவர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். எந்த சேனலை பார்த்தா நம்ம ஈஸியாக வந்து எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஜிஎஸ்சில் படிக்க வேண்டியது பாலிட்டி தானே. பாலிட்டி தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஏன்னா பாலிட்டி தான் வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லையா. அந்த பாலிட்டி நீங்கள் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம சாய்ஸ் அகாடமி சார் இருக்கா பார்த்தீங்களா, சாய்ஸ் அகாடமியோட வீடியோஸை நம்ம மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? ஏன்னா நான் போன வீடியோவில் அதான் சொல்லியிருந்தேன், சாய் சூர்யா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சாய் சூர்யா வந்து பாலிட்டிக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அதே பாலிட்டிக்கு அவங்க வந்து ஜிகே டேட்டா புக்குன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. ஓகேவா? அந்த ஜிகே டேட்டா புக் இருந்துச்சுன்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த ஜிகே டேட்டா புக்கில் வந்து செப்பரேட்டாக எல்லா இயர்ஸுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ வந்து பாலிட்டி வந்து சாய்ஸ் அகாடமி சொல்லிட்டேன். சரி, அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அடுத்து என்ன இருக்குது, இந்த யூனிட் 8, 9லாம் இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து இப்போ பழைய சிலபஸ் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? எல்லாம் மெர்ஜ் தானே பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஒன்று தானே, எதுவும் புதுசாக எதுவும் ஆட் பண்ணல. அதுக்கு அந்த யூனிட் 8, 9க்கு வந்து இப்போ யூனிட் 8, 9 இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூனிட் 8க்கும் 9க்கும் சாய்ஸ் அகாடமி ப்ளஸ்ஸு கிறிஷோபா அகாடமி இருக்குங்களா, கிறிஷோபா இருக்காங்களே, இந்த கிறிஷோபா அகாடமி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் அகாடமி சார் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் போடுவார், ஷார்ட்கட் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டும் போடுவாங்க. இந்த கிறிஷோபா அகாடமி வந்து ஷார்ட்கட்டும் போடுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை போய் அழகாக டீச் பண்ணிட்டு போவாங்க. ஓகேங்களா? இந்த யூனிட் 8, 9 அந்த இதுக்கெலாம் இவங்கள ஃபாலோ பண்ணுங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ அவங்க அந்த ஆங்கிலேயர் ஆட்சி அந்த ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் வருது பார்த்தீங்களா, ஹிஸ்ட்ரிக்கும் ஐஎன்எம் அந்த இதுக்கு வந்து சாய்ஸு ப்ளஸ்ஸு டேஃப் அகாடமி ஐஏஎஸ் இருக்குங்களே, சாய்ஸு ப்ளஸ்ஸு டேஃப் ஐஏஎஸ் அகாடமி பண்ணுங்க. ஏன்னா சாய்ஸ் வந்து சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டுலேயே ஷார்ட்கட் சொல்லிடுவாங்க. இந்த டேஃப் ஐஏஎஸ் அகாடமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது அவுட் சோர்ஸ் இருக்குல்ல வச்சு நடத்தும் போதே உங்களுக்கு அவுட் சோர்ஸ் வச்சு தான் நடத்துவாங்க. ஸோ அதனால் சாய்ஸும் டேஃபும் நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோஸுக்கும் உங்களுக்கு வந்து அதுவே போதுமானது இல்லையா, அதுவே போதும். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்திக்ஸ் அந்த பாடம்லாம் வரும். ஓகேங்களா? அந்த எத்திக்ஸ் வந்து இப்போ வரைக்கும் யாரும் தெளிவாக இப்போ லெசன்ஸ் எடுக்கல. ஆனால் கிறிஷோபா அகாடமி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? கிறிஷோபா அகாடமி வந்து தெளிவாக எடுத்திருக்காங்க. எத்திக்ஸ் வந்து அவங்க அகாடமி வீடியோஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து ஜிஎஸ்க்கு வந்து இப்போ தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிட்டி, யூனிட் 9, ஹிஸ்ட்ரி, எத்திக்ஸ் இருக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு வந்து 5 கொஸ்டின் தான். நம்ம வந்து பெருசாக அதுக்கு எஃபோர்ட் போடணும் அவசியம் இல்லை. சயின்ஸுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பிவிக்யூ கொஸ்டின், புக் பேக். ஓகேவா? புக் பேக் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். அப்புறம் வந்து அதுலேயும் இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கும்ல, இம்பார்ட்டன்ட் டாபிக் ப்ளஸ் பார்த்தா அது மட்டும் பார்த்தீங்கன்னா போதுமானது. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் டாபிக் போதுமானது. இல்லை நான் வந்து சயின்ஸில் மார்க் எடுக்கணும் அப்படின்னா சயின்ஸில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ER தங்கமுத்து இருக்கார் பார்த்தீங்களா, தங்கமுத்து வந்து என்ன பண்ணார்னா, இந்த பிசி ஸ்டூடெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, தங்கமுத்து அவர் வந்து இந்த பிசி எஸ்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சயின்ஸு தான் ரொம்ப முக்கியம். சயின்ஸு ரொம்ப முக்கியம். அதனால் அவங்க வந்து சயின்ஸுக்கு கிளாஸ் வீடியோ எடுப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சயின்ஸு மார்க் எடுக்கணும், எனக்கு 5 மார்க்னு அந்த 5 மார்க் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணி இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா, சரி நான் இது எல்லாமே சொன்ன அந்த சேனல் பார்த்தாச்சு, ரிவிஷன் பண்ணணும்ல, அதுக்கு என்ன பண்ணணும், புக்லேயும் ரிவிஷன் நம்ம வந்து புக் ரிவிஷன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா புக் ரிவிஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? புக்கில் ரிவிஷன் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம வந்து வீடியோவில் தான் ரிவிஷன் பண்ணால் நல்லாயிருக்கும்ல, அதுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி அகாடமி இருக்குது பார்த்தீங்களா, டிஎன்பிஎஸ்சி அந்த அகாடமி அவங்க வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அவங்கள தான் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அவர் வந்து இப்போ ஒரு சென்சியல் நாகரிகம் வருதுன்னா அதில் வந்து ஒரு 100 கொஷின் லெசனில், அந்த 6th லெசனில் மட்டும் ஒரு 100 கொஷின் எடுக்கிறாரு அப்படின்னா நமக்கு எல்லாமே கவர் ஆகிடுது. ஒரு விஷயம் விடாமல் நமக்கு எல்லாமே கவர் ஆகுது. அதனால் வந்து நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி அகாடமியை மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் வந்து சொன்ன மாதிரி நான் ஜிஎஸ்க்கு ஃபாலோ பண்ணிட்டேன். சரி, ப்ரீவிக்யூ கொஸ்டின்ஸுக்காக ஒரு சேனல் இருக்கா
அடுத்து பார்த்தீங்கன்னா பிவிக்யூ கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்கிற மாதிரி சேனல் இருக்கா, அதுவும் இருக்குது. இந்த ஜிகேயில் பிவிக்யூ கொஸ்டின் மட்டும் சொல்கிற மாதிரி வெற்றி ஸ்டடீஸ் சென்டர்னு ஒரு சேனல் இருக்குது. ஓகேவா, அதை ஃபாலோ பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? அதை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க வந்து இப்போ ஒவ்வொரு இருக்கிற பிவிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்கள ஃபாலோ மஸ்ட்டு நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டினும் சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. புரிஞ்சிச்சுங்களா? இப்போ வந்து நம்ம பாலிட்டிக் பார்த்தாச்சு, யூனிட் 9 பார்த்தாச்சு, ஹிஸ்ட்ரி, எத்திக்ஸு, அப்புறம் பிவிக்யூ புக் பேக், அந்த இதுதான் இது வந்து சயின்ஸு. ஓகே, இது வந்து சயின்ஸு. அப்புறம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது புக் ரிவிஷனுக்கு வந்து விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமி. அப்புறம் வந்து இது புக் ரிவிஷனும் பண்ணணும். அப்புறம் வந்து வீடியோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமி. பிவிக்யூக்கு வந்து வெற்றி ஸ்டடி சென்டர். ஓகேங்களா? அந்த வெற்றி ஸ்டடி சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன உங்களுக்கு இருக்கோ அது உங்களுக்கு தெளிவாக போட்டு கொடுத்துட்றாங்க. நீங்கள் வந்து இவங்கள ஃபாலோ பண்ணலாம். புரிஞ்சிச்சுங்களா? சரி, அடுத்து இருக்குது பார்த்தீங்களா? சரி, ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்து இது பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் நோட்ஸ் எடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது இல்லையா? இப்போ இந்த டைமில் யாரும் நோட்ஸ் எடுக்க மாட்டாங்க. நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். அது வந்து ஜிஎஸ்சில் நோட்ஸ் எடுக்கணும், அதுக்கும் நல்ல சேனல் இருக்கா? அதுக்கு இருக்குது. ட்ரீம் சேசஸ்னு ஒரு சேனல் இருக்கும். ட்ரீம் சேசஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இருக்கிற எல்லா ஹிஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை லெசன்ஸுக்கும் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அவங்க இதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அவங்க இது தெளிவாக பார்த்துக்கிட்டு, இப்போது இந்த டைமில் நோட்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வெறும் படிப்பு மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கணும். நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோன்னா நமக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதும் எடுக்காததும் அது உங்கள் விருப்பம். புரியுங்க? சரி, இப்போ வந்து இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஜிஎஸ்க்கு ஒரு நல்ல புக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். புக்கு இருக்குது. என்ன புக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, புத்தா புக்கு இருக்குங்களா? புத்தாவோட ஜிஎஸ் புக்கு தெளிவாக இருக்குது. ஓகேங்களா? குட்டாக இருக்குது. அவங்களோட புக்கு வந்து குட்டாக இருக்குது. ஆனால் இப்போது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. ஓகேங்களா? அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. ஏன் புத்தாவோட புக்கு நல்லா இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஜிஎஸ் பார்த்துட்டிங்கன்னா ஜிகேல இப்போ வந்து சிந்துசேன நகர் இருக்குது பார்த்தீங்களா? நான் சீன் மட்டும் போட்டுக்கிறேன். சிந்துசேன நகர் இருக்குது. இந்த சிந்துசேன நகரத்தில் 6, 9, 11 கவர் ஆகுது இல்லையா? இந்த இதில் கவர் ஆகிட்டு, இந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகிட்டு இருக்குது. அந்த லெசன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த லெசன்ஸ் கொடுத்துட்டு பக்கத்துலேயே வெளி விவரணும் போட்டு, புரியுதுங்களா? வெளி விவரணும் போட்டுடுறாங்க. இந்த வெளி விவரணும் போட்டு அது வந்து இந்த 2-3 லெசன்ஸில் இல்லாததை பாயிண்டாக போட்டு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நமக்கு அதுதான் முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து 6, 9, 11 படித்து முடிச்சுட்டு படித்த கழிவு வெளிவரம் பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியும், இதெல்லாம் வந்து அவுட் சோர்ஸு, இது வந்து புக் சோர்ஸு. நம்ம வந்து இந்த ஜிஎஸ் புக்கு வாங்குறோன்னா நம்ம இதை படிக்க மாட்டோம். ஏன்னா இது வெளிவரம் தான் போவோம். ஸ்கூல் புக்கையும் இந்த வெளிவரத்துக்கு உடனே கம்பேர் பண்ணிங்கன்னா நமக்கு வேலை முடிச்சிச்சு. மற்ற அகாடமிலாம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே கொலாப்ஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே கொலாப்ஸில் இருக்கும் இல்லையா? ஸ்கூல் புக் கண்டென்ட்டு, அவுட் சோர்ஸு எல்லாமே மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து இதில் என்ன இருக்குது எது இருக்குன்னு இப்படி தெரியாது இல்லையா? ஆனால் இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. புக் ஸ்டாக் வந்தோடனே நான் சொல்கிறேன் வந்துருச்சா இல்லையான்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஜிஎஸ்க்கு இந்த மாதிரி தெளிவாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு போதுமானது. இவங்களை ஃபாலோ பண்ணாவே நமக்கு போதுமானது. நம்ம வந்து தெளிவாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமி வந்து அவங்க பார்த்துட்டிங்கன்னா வெறும் புக் கண்டென்ட் மட்டும் தான் தருவாங்க. நமக்கு வந்து அவுட் சோர்ஸ் எதுவும் இருக்காது. நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும் இது மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும்னு. ஒருவேளை இந்த அகாடமிலையும் சில பேர் வந்து எதுவும் தெளிவு எடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் யூடியூப் சர்ச் பண்ணாவே, நான் பார்த்த வரைக்கும் இவங்களாம் நல்லாயிருக்கு. நீங்கள் யூடியூப் சர்ச் பண்ணவே வேறு வீடியோஸ் வரும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதும். ஓகேங்களா? ஓகே, வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானுங்களை ஆளுங்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து உங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மஸ்ட்டு ஷேர் பண்ணி விடுங்க. நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? மேக்ஸ்க்கு எந்த சேனல் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா?